இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன், இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தி என்ன அப்படின்னா, இதுவரையிலையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெபத்தின் மூலமாய் நிறைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஜெபங்களுக்கு நிறைய பதில்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு துதியின் மூலமாய் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஜெபம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு அற்புதம் எங்கிருந்து உண்டாகும் என்றால், எந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கிறார்களோ அந்த இடத்துல ஆண்டவருடைய அற்புதம் கடந்து வரும். ஆமென். லேயாளை நினைத்து நான்காவதாக ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் அவளை துதிக்க வைக்கிறது உண்மையானால், நான் விசுவாசிக்கிறேன் இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் மறுபடியும் உங்களை நினைச்சு, மறுபடியும் உங்க பிள்ளைய நினைச்சு, உங்களுடைய என்னுடைய வாயிலிருந்து கர்த்தர் துதியை உண்டு பண்ண போகிறார். நீங்களும் நானும் துதிக்க போகிறோம். நம்முடைய சிறுமையை கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் மறுபடியும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, இனி உங்களுடைய வாய் நகைப்பினாலும் கம்பீர சத்தத்தினாலும் கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் உங்களுடைய நாவுகளை கர்த்தர் நிரம்ப பண்ண போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம துதிக்க போகிறோம். உங்க வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிற சத்தம் வரப்போகிறது. அன்னாள் துதித்தது போல ஆண்டவர் உங்களை துதிக்க பண்ண போகிறார். உங்க பிள்ளையை குறித்து நீங்க துதிக்க போறீங்க. உங்களுடைய கடன் காரியத்தை குறித்து நீங்க துதிக்க போறீங்க. ஆமென். அந்த துதியின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்து, ஆமென், கர்த்தர் இப்பொழுது கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா.